வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸு 5 பேட்டர்னில் கொஞ்சம் புதுசாக புது டிசைனில் கொண்டு வந்திருக்கோம். இது கஸ்டமர் பிடிச்சி என்கிட்ட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்ததுலேருந்து எங்களோட ஓன் டிசைன் ஒன்று ஸ்டைலாக போட்டு அழகாக பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாண பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 21 வருஷமாக தைக்கிறாங்க. அவங்க நான் ரொம்ப நாளாக எங்கிட்டயே பாவாடை சட்டை தைச்சு, அதுக்கப்புறம் சுடிதார் தைச்சு, அதுக்கப்புறம் சேரீ தைச்சு, இப்போ கல்யாண ப்ளவுஸும் நம்மகிட்டே தைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையிலுமே நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா 20 வருஷமாக நம்மகிட்ட தைச்சு கல்யாண ப்ளவுஸ் எங்கேயும் வெளியில் கொடுக்காம நம்மகிட்டே கொடுத்து தைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெப்சி ப்ளூ கலர் சேரீ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் அழகாக கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி பேக்கில் அழகாக ஒரு நெட்டு கொடுத்துருக்கோம். அந்த நெட்டில் சேரீயோட டிசைன்ஸில் அப்படியே நெட்டு கொடுத்துருக்கோம். அந்த நெட்டுக்குள்ளே நல்லா யூனிக்கான ஒர்க் கொடுத்துட்டு அதில் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக கேலப்ஸ் டிசைன் அழகாக கொண்டு வந்து அதில் ஃபுல்லாகவே லோட் கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அதே டிசைன் அழகாக கொண்டு வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான ஸ்டைலாக டிஃப்ரெண்ட்டாக ரேட் கம்மியான பட்ஜெட்டில் அழகாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸு பாருங்கள், டிஃப்ரெண்ட் லுக்கில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் சேரீ, ராமர் கிரீன் கலர் பார்டரு. இது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் லுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கில் அழகான ஒரு கோபுரம் ஸ்டைல் கொடுத்துட்டு, நெக்கு ஃபுல்லாகவே யூனிக்கான ஸ்டைல் கொடுத்துட்டு, கையில் பார்த்தீங்கன்னா நெட்டு கொடுத்துட்டு, நெட்டில் அதிலெல்லாம் எம்போஸ் பண்ணி ப்ரூஜஸ் ஒர்க் மாதிரி அழகாக பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரூஜஸ் ஒர்க்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஸ்டைலில் அழகாக வந்திருக்கு. இந்த ஊத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூர்த்தம் சேரீயில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வங்கி டிசைன் கொடுத்துட்டு, கீழே ஃபுல்லாகவே நல்லா ஏங்கிங் கொடுத்துட்டு, நெக்கு ஃபுல்லாகவே குட்டி குட்டி கட் ஒர்க் அழகாக கொடுத்துட்டு, ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். இது நல்லா யூனிக்கான ஸ்டைலில் அழகாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மேலே பெல்ட் கொடுத்துட்டு, கோபுரம் டிசைன் அழகாக கொடுத்துட்டு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கட் ஒர்க் கொடுத்துட்டு, மேலே கீழே ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஒர்க் கொடுத்துட்டு, நல்ல ஸ்டோனு ஜர்தோசி இது எல்லாமே போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அழகாக கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் சேரீ, பிங்க் கலர் ப்ளவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு கொடுத்துருக்கோம். பேக் ஃபுல்லாகவே யூனிக்கான ஸ்டைலில் நெட்டு கொடுத்துட்டு, நெட்டு ஃபுல்லாகவே ஒர்க் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லீவ் ஃபுல்லாகவே லைன் ஒர்க் கொடுத்துட்டு, ஃபுல் ஹெவி ஒர்க்கு, ஃபுல் டிசைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல் கை கேட்குறாங்க. ஃபுல் கையில் ஃபுல்லாகவே ஹெவியான ஒர்க் கேட்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கேலப்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப நீட்டாக யூனிக்காக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் டிசைனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைன் கொடுத்துட்டு நல்ல டிசைன்ஸை அழகாக எடுத்து லைன் ஒர்க் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒவ்வொரு ப்ளவுஸும் கஸ்டமர் கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் புதுசாக ஒரு டிசைன் செலெக்ஷன் பண்ணி அதில் எங்களோட ஓன் டிசைன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால நல்ல யூனிக்கான டிசைனில் வருது. இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.